அனைவருக்கும் வணக்கம். ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசியின் அதிபதியாகவும் 6ஆம் இடத்தின் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய சுக்கிரன் மிக வலுவாக லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் ஏப்ரல் மாதம் முடிவதற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய ராசியின் அதிபதியான சுக்கிரனின் அமைப்பு காரணமாக இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது நிச்சயமாக மிகப்பெரிய நன்மைகள் காத்திருக்கிறது என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க ராசியின் அதிபதியான சுக்கிரன். ஏனென்றால் ஏப்ரல் மாதத்தில் பெரும்பாலும் லாபஸ்தானத்தில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். மாதத்தின் இறுதியில் குருவுடன் இணைந்து சஞ்சரிக்க போகிறாருங்க. குருவுடன் இணைவது சுபத்துப பாதையில் பயணிப்பது என அனைத்திலும் மிகப்பெரிய மாற்றம் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உருவாகிறது. அது மட்டுமல்லாது உச்சம் பெற்ற சூரியனுடனும் இணைவார். எனவே எதிர்பாராத பல அதிரடியான மாற்றங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் உருவாகியுள்ளது ரிஷபராசிக்காரர்களுக்கு. உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 30/4/2024 முடிவதற்குள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய சுக்கிரனால் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எவையெல்லாம் அமைந்துள்ளன. இதிலும் குறிப்பாக சுக்கிரன் ஏப்ரல் மாதம் பெரும்பான்மையான நாட்கள் உச்சம் பெற்று சஞ்சரிக்கிறார். ஏப்ரல் மாதத்தின் இறுதியில் முழு கிரகமான குருவுடன் இணைந்து சுபத்துவ பாதையில் சஞ்சரிக்க போகிறாருங்க. எனவேதான் ஏப்ரல் 30 முடிவதற்குள் சுக்கிரனின் உச்சமும் குருவுடன் இணையும் காலகட்டமும் மிக பெரிய அளவில் மாறுதலை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாகவும் இவை நடந்தே தீரும் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைந்துள்ளன என்று பார்க்கும்போது சுக்கிரன் தனது உச்ச வீடான மீன ராசியில் உச்சம் பெற்று சஞ்சரிக்கக்கூடிய இந்த வேளையில் அவருடைய சப்தம பார்வை மோட்சக்காரகரான கேதுவின் மீது பதிகிறது. கன்னிராசியில் வெற்றிருக்கக்கூடிய கேதுவின் மீது சுக்கிரனினுடைய சப்தம பார்வை பதிவது நிச்சயமாக வரவேற்கத்தக்க ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் நவ கிரகங்களிலே முழு சுப கிரகமாக குரு இருந்தாலும் கூட குருவை விட மனித வாழ்வில் மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த கிரகமாக பார்க்கப்படுகிறவர் நிச்சயமாக சுக்கிரன் தான். ஏனென்றால் சுக்கிர திசை ஒருவருடைய வாழ்வை அப்படியே தலைகீழாக புரட்டி போடக்கூடிய அளவிற்கு சக்தி வாய்ந்தவையாக பார்க்கப்படுகிறது. அப்படி வல்லமை வாய்ந்த சுக்கிரனின் சப்தம பார்வை கேதுவால் பதிவதால் கேதுவின் மீது பதிவதால் கேதுவால் ஏற்படக்கூடிய பல்வேறு வகையான தோஷங்கள் நிச்சயமாக இந்த தருணத்தில் விலகுகிறது. எனவே எதிர்மறையான சிந்தனைகள், கற்பனையான பயங்கள் உட்பட பலவற்றிற்கு நல்ல ஒரு மாறுதல் கிடைப்பதால் அனைத்தையும் நேர்மறையான சிந்தனையுடன் அணுகுவதற்கான யோகம் உண்டு. பல்வேறு வகையான சோதனைகள் நிறைந்திருந்தாலும் கூட அவற்றை சாதனையாக மாற்றக்கூடிய துடிப்பும் செயல்பாடும் மிக வலுவாக கிடைப்பதால் அதிர்ஷ்டம் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். ஏனென்றால் குருவிற்கே தெரியாத சில சாதுரியமான விஷயங்களை நன்கு அறிந்தவராக இருப்பவர் சுக்கிரன் மட்டும்தான். எனவேதான் சுக்கிரனுடைய உச்சம் என்பது மிக பெரிய அளவில் வரவேற்கத்தக்க ஒன்றாகவும் குருவுடன் இணைவதும் மிக பெரிய அளவில் மாற்றத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பை உறுதிப்படுத்துகிறது. ஏனென்றால் சுபத்துவ பாதையில் மிக வலுவாக சஞ்சரிக்க போகிறார். சுக்கிரன் வலுவாக சஞ்சரிக்கும் போது அதிர்ஷ்டகரமாக செல்வ செழிப்பு, சிற்றின்பம், இல்லற சுகம், ஆடம்பர வாழ்க்கை, வசதி வாய்ப்பு, சௌகரியமான சூழ்நிலை அனைத்தையும் நிறைந்து பெறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் சுக்கிரனின் தசையோ அல்லது புக்தியோ நடைபெறும் போது மிக பெரிய அளவில் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மேலும் குறிப்பாக இந்த தருணத்தில் சுக்கிர திசையும் மிகவும் வலுவாக புதன், சனி, ராகு, கேது, குரு மற்றும் செவ்வாய் புக்திகள் நடைபெற்றால் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்பு நிறைந்து கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. சந்திர புத்தி நடைபெற்றாலும் கூட மிக சிறப்பான நன்மைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் சூரிய புக்தியாக இருந்தால் சற்று கவனம் தேவை. ஏனென்றால் சுக்கிரனின் பார்வையில் நட்பு கிரகமாக புதன், சனி, ராகு, கேதுவை பார்க்கிறாருங்க. சமகிரகமாக குரு செவ்வாயை பார்க்கிறார். ஆனால் குருவின் பார்வையில் சுக்கிரன் பகை கிரகமாக உள்ளது. சுக்கிரன் தனது பார்வையில் பகை கிரகமாக சூரியன், சந்திரனை பார்க்கிறாருங்க. ஆனால் சந்திரன் சமகிரகமாக சுக்கிரனை பார்க்கிறார். சூரியன் தனது பார்வையில் சுக்கிரனை பகை கிரகமாக தான் பார்க்கிறார். எனவேதான் சூரிய புக்தியோ அல்லது சூரிய தசையோ நடைபெறும் போது சற்று கவனம் தேவை. இருப்பினும் சுக்கிரன்
உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேளையில் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் பல நன்மைகளையும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகத்தை நிச்சயமாக பெற்றுத் தருகிறார். ஏனென்றால் சுக்கிரன் பொதுவாக ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிகவும் வலுவாக ஜென்மத்திலோ 2, 4, 5, 7, 9 மற்றும் 11 ஆகிய இடங்களில் அபரிவிதமான நன்மையை அள்ளி கொடுப்பாருங்க. அதே சமயம் அஷ்டமத்தில் ஏற்படும் போது சில தேவையற்ற விரய செலவுகளை சந்திப்பதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போன்று 6, 12லும் சில சிரமம் இருந்தாலும் பெரிய அளவிற்கு பாதிப்பு ஏற்படாது. ஏனென்றால் விரயங்களை சுப விரயங்களாக மாற்றுவதற்கான யோகத்தை உருவாக்கி கொடுப்பார். மற்ற இடங்கள்ல நடுநிலையான பலன் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. ஆனால் சுக்கிரன் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய இந்த வேலை என்பது நவகிரகங்களிலே 7 இடத்திற்கு அதீத நன்மை கொடுக்கக்கூடிய சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதால் 12 இடத்திற்கும் நல்லதொரு மாறுதல் மிக வலுவாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு என்பதை தெளிவாக உறுதிப்படுத்துகிறாருங்க. அது மட்டுமல்லாது சுக்கிரன் ஒவ்வொரு கிரகங்களுடன் இணையும் போது மாறுபட்ட பலனை அள்ளி கொடுப்பார். சந்திரனுடன் இணையும் போது பண வரவு அதிகரிக்கும், புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும், திட்டமிடக்கூடிய பணிகள்ல நன்மையும் அதிர்ஷ்டமும் மிகவும் அபரிவிதமாக கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக உண்டு. அதேபோன்று ராகுவுடன் இணையும் போது திடீர் அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகளை உறுதிப்படுத்துகிறார். சூரியனுடன் இணையும் போது அதிகாரமும் ஆளுமையும் மிக்க உயர் பதவிகள் கிடைப்பதற்கான யோகமும் கிடைக்கிறது. சனியுடன் இணைந்தால் தொழில்துறை உத்தியோகம் சார்ந்த பணிகளில் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு. புதனுடன் இணையும் போது புத சுக்கிர யோகமும் இந்த தருணத்தில் மிக வலுவாக கிடைக்கிறது. ஏனென்றால் மிக பெரிய அளவில் தெளிந்த அறிவாற்றலை பயன்படுத்தி அனைத்து விதமான பணிகளிலும் உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஏனென்றால் இந்த தருணத்தில் சுக்கிரன் மிக வலுவாக ராகு, புதன், சூரியன் மற்றும் சந்திரன் என பல கிரக நிலைகளோடு இணைந்து சஞ்சரிக்க போகிறார். இது நிச்சயமாக என்னுடைய வாழ்வில் மிக பெரிய அளவில் முன்னேற்ற வாய்ப்புகளை சந்தித்ததே இல்லை என்று தினம் தினம் வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இந்த மாறுதல் சந்திப்பதற்கு உங்களுடைய அனுபவபூர்வமாக உணர்வதற்கான நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வலுவான அமைப்பில் வீற்றிருக்கிறார் சுக்கிரன். இப்படி சுக்கிரனுடைய அமைப்பு மிக வலுவாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் மற்ற பணிகள் எப்படி அமைகிறது என்று பார்க்கும்போது ரிஷபராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பது மட்டுமல்லாது அங்கு மிகவும் வலுவாக ராகு, சூரியன், புதன் போன்ற கிரகநிலைகள் சஞ்சரிக்கின்றன. சூரியன் ஏப்ரல் மாதத்தின் பிற்பகுதியில் உச்சம் பெற்று வலுவாக குருவுடன் இணைந்து சஞ்சரிக்கும் போது சுக்கிரனும் இந்த மாதத்தின் இறுதியில் இணைந்து சஞ்சரிப்பதால் எதிர்பாராத பல அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைப்பதற்கான யோகம் உண்டு. குடும்ப வருமானம் உயரும், விரய செலவுகளும் சுப விரயங்களாக மாறுவதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் நிச்சயமாக கிடைக்க போகிறது. தடைபட்ட காரியங்களை மலமளவன செய்து முடிக்கக்கூடிய யோகம் உண்டு. குரு ஜென்ம ராசிக்குள் நுழைவதற்கு முன்னதாக இருக்கக்கூடிய இந்த தருணத்தில் எதிர்பார்க்கக்கூடிய திருமணம் உள்ளிட்ட பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் மிக சிறப்பாக நடைபெறும். காதுகுத்து, வளகாப்பு, புதுமனை புகுதல் என அனைத்திலும் மிக சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. தடைபட்ட உத்தியோக சார்ந்த பணிகளை மிக சிறப்பாக கையாளுவதற்கான யோகம் இந்த தருணத்தில் மிகவும் வலுவாக கிடைக்கிறது. நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய தொழில் ரீதியான வாய்ப்புகளும் மிக சிறப்பாக கிடைக்கும். தொழில்துறை, வியாபாரத்துறையில அதிரடியான பல மாற்றங்களை நிறைந்து பெறுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் நிச்சயமாக உண்டு. ஏனென்றால் தொழில்துறை, வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் திட்டமிட்டதை விட நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிறைந்து பெறக்கூடிய வகையில் பல மாறுதல்களை சந்திப்பதற்கான வாய்ப்பை நிச்சயமாக உச்சம் பெற்றிருக்கக்கூடிய சுக்கிரன் உறுதிப்படுத்தி கொடுக்கிறாருங்க. கலைத்துறை ரீதியான பணிகளில் மிகப்பெரிய அளவில் சுப வளர்ச்சி பெறுவதற்கான யோகம் உண்டு. புதிய வாய்ப்புகள் மிகவும் பிரம்மாண்டமாக கிடைப்பதற்கான அதிர்ஷ்ட யோக வாய்ப்புகள் உண்டு என்பதை கலைத்துறையின் நாயகனும் ராசியின் அதிபதியுமான சுக்கிரன் உறுதிப்படுத்துகிறார். இதுவரை இல்லாத அளவிற்கு கலைத்துறையில் புதிய வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். நீங்கள் எதிர்பாராத வகையில் அடுக்கடுக்காக நல்ல பல செய்திகள் நிறைந்து கிடைப்பதற்கான யோகத்தை லாபத்தில் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ராசியின் அதிபதி நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறார். அரசியல் சார்ந்த பணிகளிலும் மிக அற்புதமான முன்னேற்றத்தை நிறைந்து பெறுவதற்கான யோகம் உண்டு. லாபத்தில் உச்சம் பெற்றிருப்பதால் மக்கள் மத்தியில் செல்வாக்கு அதிகரிக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல பல முன்னேற்ற வாய்ப்புகள் நிறைந்து கிடைக்கும். கட்சியிலும் மக்கள் மத்தியிலும் செல்வாக்கு அதிகரிப்பதோடு எதிர்பார்த்தபடி அனைத்து விதமான பணிகளையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும். சற்று அலைச்சல்
அதிகரித்திருந்தாலும் கூட இந்த தருணத்தில் மனதிற்கு திருப்திகரமான பல பணிகளை நிம்மதியாக செய்து முடிக்கக்கூடிய யோகம் ரிஷபராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக உண்டு. மாணவர்களின் கல்வியில் முன்னேற்றமும் விவசாயம் சார்ந்த பணிகள்ல தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சியாக ஈடுபடும் போது நீங்கள் எதிர்பாராத நல்ல முன்னேற்ற வாய்ப்புகள் மிகவும் அபரிவிதமாக கிடைக்கும். கால்நடை வளர்ப்புல உச்சபட்ச வளர்ச்சி நிறைந்து கிடைக்கும். பெண்மணிகளின் நலனுக்கு பொறுப்பேற்ற குரு விரயத்திலும் லாபத்தில் சுக்கிரன் உச்சம் பெற்றிருப்பதும் பெண்மணிகளுக்கு ஆரோக்கிய தொல்லைகள் விலகி உச்சபட்ச நன்மையும் மகிழ்ச்சிகரமான பல சுப நிகழ்வுகளும் கிடைப்பதற்கான யோகம் உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்கள் இந்த தருணத்தில் ஆன்மீக சுற்றுலா சென்று வாருங்கள். அப்படி சென்று வருவதால் நல்ல திடகாத்திரமான மனநிலையும் அனைத்து விதமான பணிகளையும் ஆக்கப்பூர்வமாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு புத்துணர்ச்சி கிடைப்பதற்கான யோகம் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு உண்டு.